சமுதாயத்தில் நிறைய பேர் இன்னைக்கு மார்க்கம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் எதுகூன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருக்க வேண்டும், அவர்களை நான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் அக்கத்து காத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழும்பி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் மார்க்க கல்வியின் அவசியம் என்கின்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்புக்கான காரணம் என்னவென்று சொன்னால், உலக கல்வி மாத்திரம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருக்காது. மார்க்க கல்வி என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நல்லவராக வாழ்வதற்கும் நாளை மறுமையில் வெற்றி அடைவதற்கும் மார்க்க கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இதை குறித்து விரிவாக நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பேசும்போது, குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் பேசுகிறான், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை இறைவன் எழுப்புகின்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இந்த கேள்வியை எழுப்புவதிலிருந்தே நாம அறிந்து கொள்ள முடியும், அறியாதவர்களாக இந்த மார்க்கத்தை தெரியாதவர்களாக இருக்கக்கூடியவர்களை விட இந்த மார்க்கத்தை அறிந்து அந்த அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும், ஏராளமான நன்மைகளை பெற வேண்டும், நாளை மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தோடு மார்க்கத்தை அறிந்து வைத்திருக்கிறார்களே அல்லது அறிய முயற்சி செய்கிறார்களே, அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ஏன்னா அந்த கேள்வி எழுப்புகிறான், அறிந்தோரும் அறியாதோரும் சமம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதோடு மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான், அறிவுடையோரே படிப்பினை பெறுவார். இது போன்ற மார்க்க விஷயங்களை அறிந்து கொண்டு அப்படி யாரெல்லாம் நடக்கின்றார்களோ, அறிய முயற்சிக்கின்றார்களோ, அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்வாங்க, படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான். அப்ப மார்க்க கல்வியுடைய அந்த அவசியத்தை இறைவன் இந்த வசனத்துல மிகவும் வலியுறுத்தி பேசுகின்றான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகின்றானோ அவரை மார்க்க விளக்கம் பெற்றவராக ஆக்கி விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க பாருங்க, நிறைய நன்மைகளை இவர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடி அவருக்கு அல்லாஹ் ஒன்றை செய்வதாக இருந்தால் அவருக்கு என்ன செய்வானா, அல்லாஹ் மார்க்கத்தில் அவர் விளக்கம் பெற்றவராக ஆக்கி விடுவான். அப்பதானே நம்மளால அதிகமான அமல் செய்ய முடியும். இதை ஏன் செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டும், அப்படி செய்தால் என்ன நன்மை கிடைக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும், இதை செய்யாவிட்டால் நமக்கு என்ன தண்டனை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும், அதிகமான நன்மை செய்தால்தான் நம்மளால மறுமையில வெற்றியடைய முடியும் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். இப்படி இந்த மார்க்க விளக்கம் இருக்குல்ல, இந்த விளக்கத்தை பெற்றவராக அல்லாஹ் என்ன செய்யறானோ, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்க விளக்கம் பெற்றவராக ஆக்கி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது நன்மைகளை அதிகமாக செய்வதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. அதை தாண்டி இந்த மார்க்க கல்வியை குறித்து இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க, யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கின்றாரோ அவருக்கு அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை அல்லாஹ் எளிதாக்குகின்றான். நம்ம எல்லாருடைய லட்சியமும் அதுதானங்க. முஸ்லிம்களுடைய இறை நம்பிக்கையாளருடைய அனைவருடைய லட்சியமும் நாளை மறுமையிலே வெற்றி அடைந்து சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும். அப்ப அதற்குரிய வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லித்தராங்க, இந்த கல்வியை தேடக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும்.
ஏன்னா அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துறாங்க. யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கின்றாரோ அவருக்கு அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை அல்லாஹ் எளிதாக்குகிறான். அவர் கல்வியை தேடக்கூடிய அந்த தேடலில் பல்வேறு செய்திகளை அவர் அறிந்து கொள்வார். திருமறை வசனம் என்ன சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை என்ன சொல்லுகிறது, எது ஆதாரப்பூர்வமான செய்தி, எது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, எதன் அடிப்படையில் நான் அமல் செய்ய வேண்டும், எது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது, இப்படி பல்வேறு தேடல் இருக்குல்ல மார்க்கத்தில். இப்படி தேடக்கூடியவராக கல்வியை தேடி அவர் முயற்சிக்கின்றார், அதை நோக்கி அவர் பயணிக்கின்றார். இப்படி செய்யும் போது சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை அல்லாஹ் எளிதாக்குகிறார். ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரவங்க. அப்ப இந்த கல்வியை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணுமா, அந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். பொதுவா இன்னைக்கு கல்வி என்றால் இரண்டாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கல்வினா ஒண்ணுதான், மார்க்க கல்வி தான், திருமறை குர்ஆனுடைய அந்த கல்வி தான். இன்றைக்கு உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. உலக கல்வி தேவையில்லை என்று முற்றிலுமாக நாம் அதை மறுத்துவிட முடியாது, அது வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது. அவசியமான ஒன்று, தேவையான ஒன்றாக அது இருக்கிறது. ஆனா அதை தாண்டி இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியை நம்ம படிச்சோம்னா இது மார்க்க கல்வியை குறித்து தான் பேசுகின்றது. ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மக்கள் எல்லாம் இறை இல்லத்துல இந்த மாதிரி பள்ளி வாசல்ல ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிக்கொண்டும் ஒருவருக்கொருவர் அதை கற்பித்தும் என்ன செய்வாங்களா இருப்பார்கள், படித்து கொடுத்து கொண்டும் இருப்பார்கள். அவர்கள் மீது அமைதி இறங்குகின்றது, அவர்களை இறை அருள் போர்த்தி கொள்கிறது, வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் தன்னிடம் இருக்கக்கூடிய யாரு வானவர்கள் தான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட இந்த மாதிரி யாரு இந்த நல்ல அமல்கள்ல பள்ளிவாசலில் அமர்ந்து மார்க்க கல்வியை படிக்கக்கூடியவர்களாக, இறை வேதத்தை படிக்கக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் அதை படித்து கொடுக்கக்கூடியவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்களை குறித்து அல்லாஹ் என்ன செய்வானா, பெருமையாக பேசுவான். எவ்வளவு பெரிய விஷயங்க. நாம செய்ய வேண்டியது என்ன, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பள்ளியில உட்கார்ந்து இறை வேதத்தை படித்து நாமும் படித்து பிறருக்கும் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இப்ப இதையெல்லாம் நம்ம ஆழமா யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய யதார்த்த நிலை என்ன, மார்க்கம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுது. அல்லாஹ் சொல்லுகிறான், அறிந்தோரும் அறியாதவரும் சமம் இல்லை, நீங்கள் அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்பது அதனுடைய பொருள். அறியாதவங்களாம் எத்தனை நாளைக்கு இருக்கிறது, வேண்டாம், நீங்கள் அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதே போல நீங்க அதிகமான நன்மை செய்வதற்கு இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வது, மார்க்க கல்வி அறிந்து கொள்வது தேவையான ஒன்றாக இருக்கிறது. சொர்க்கத்திற்கு எளிதாக செல்லக்கூடிய ஒரு பாதையாக இந்த மார்க்க கல்வியை அறிந்து கொள்வது இருக்கு. இன்னும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தரக்கூடிய, அதனால தான் அல்லாஹ் வானவர்கள்ட்ட பேசுறான், அல்லாஹ்வோடு இருப்பவர்களிடம் அல்லாஹ் பேசுகிறான். இந்த மக்களை குறித்து அல்லாஹ் பெருமிதம் கொள்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்று அது ஆகுதில்லை. இறைவனின் திருப்தியை பெற்று தரக்கூடிய அந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, நம்மளால நேரம் ஒதுக்க முடியுதா மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதற்கு, அதை தெரிந்து கொள்வதற்கு சிறிது நேரமாவது நம்மால் ஒதுக்க முடிகிறதா? நீங்க யோசித்து பாருங்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபர்கள் இருப்பார்கள். பொதுவா இஸ்லாமிய சமூகத்துல முஸ்லிம்களுடைய அந்த பழக்க வழக்கத்துல நம்ம பார்க்கும்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபர்கள் வேண்டுமானால் நம்ம சொல்லலாம். முன்கூட்டியே பள்ளியில இருக்கிறது, பள்ளியில இறைவேதத்தை படிப்பது, அதே போல நண்பர்களை கூட குறிப்பிட்ட குழுவாக இருக்கக்கூடிய நண்பர்களை சொல்லலாம். இன்னைக்கு நண்பர்கள் என்று சொன்னாலே அரட்டை அடிக்கக்கூடியவர்களாக, டீ கடையில நின்று தேவையில்லாத பேச்சை பேசக்கூடியவர்களாக, வீணான காரியங்களில் தங்களுடைய நேரத்தை துளைக்கக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரி. ஆனா ஒரு குறிப்பிட்ட சாரார் எப்படி இருப்பாங்க, ஒரு நண்பர்களாக இருப்பவர்கள் என்ன செய்வாங்க, பள்ளியில் அமர்ந்து அவன் வாங்க நம்ம வேதத்தை ஓதுவோம், உங்களுக்கு ஓத தெரியவில்லையா, எனக்கு ஓத தெரியும், வாங்க நான் சொல்லி தருகிறேன் என்று என்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசி இப்படி வேதத்தை படித்துக் கொண்டும் ஒருவருக்கொருவர் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய வேலையிலும் ஈடுபடுவார்கள். அப்ப நாமளும் என்ன செய்யணும்னா அது போன்று செயல்படக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். இதுல நீங்க நபி தோழர்களுடைய சஹாபிய பெண்களுடைய அவங்களுடைய செயல்பாடை நம்ம எடுத்து பார்த்தா நம்மை ஆர்வப்படுத்திக் கொள்வதற்காக, மார்க்க கல்வி அவசியமான ஒன்று, நம்மை ஆர்வப்படுத்திக் கொள்வதற்காக அவங்கெல்லாம் எப்படி செயல்பட்டாங்க என்பதை அறிந்து கொண்டால் நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். அப்ப எப்படி செயல்பட்டாங்க, சஹாபிய பெண்மணிகள்லாம் போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறாங்க, அவங்களுடைய சபைக்கு செல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே,
எங்களுக்கென்று நாங்கள் எல்லாம் மார்க்க விளக்கம் பெற்றுக்கொள்வதற்காக எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்கள். கோரிக்கை பார்த்தீங்களா? இன்னைக்கு அரசாங்கத்தில் எதிர்பார்க்கிறாங்கல்ல, அந்த கோரிக்கை இல்லை. 1000 ரூபாய் எப்ப 2500 ரூபாயாக வந்து ஏற்றி தருவார்கள். பொதுவா இது நம்ம மக்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவா எல்லாருக்கும் ஒரு மனநிலை இருக்குல்ல. ஆட்சி மாறி நாட்கள் ஆகிறது, எல்லாரும் சொன்னாங்க என்ன பேசும்போது, 1000 ரூபாய் 2500 ரூபாய் நாங்கள் தருவோம் பெண்களுக்கு என்றெல்லாம் பேசினார்கள். இன்னும் கைக்கு வரவில்லையே என்று ஒரு ஏக்கம் பரவலாக பொதுவாக இருக்கிறது. ஆனா அன்னைக்கு வாழ்ந்த சஹாபிய பெண்மணி அவங்களுடைய ஏக்கத்தை பார்த்தீங்களா? அவங்களுடைய தேவையை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களுக்கென்று ஒரு நாளை எங்களுக்கு ஒதுக்கி தாருங்கள். நாங்கள் உங்களிடத்திலே வந்து மார்க்கத்தை படித்துக் கொள்ள வேண்டும், அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல இன்னொரு செய்தியும் அடங்கி இருக்கிறது. என்ன செய்தி? ஏன் பெண்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி தாங்கன்னு கேட்டாங்க தெரியுமா? அப்படி எந்நேரமும் ஆண்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாம், நபி தோழர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்த வண்ணம் இருப்பார்கள். இன்னைக்கு பார்க்க முடியுதா? இன்னைக்கு என்ன நிலைமை? பள்ளி வாசல்ல மற்ற நேரங்கள்ல, தொழுகை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல அல்ல, தொழுகை நேரத்தில் கூட அதிகமான ஒரு நேரம் ஒதுக்கி மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அல்லது மார்க்க சபை இருக்குல்ல, அங்கே நடக்கக்கூடிய பிரச்சார சபைகள், மார்க்க சொற்பொழிவுகள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எப்படி இருக்கு? எங்க ஆண்கள் இருக்கிறார்களா என்று தேடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் சென்று கொண்டு இருக்கிறது. அப்ப அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஆண்கள் நபி தோழர்கள் எந்நேரமும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அதனால தான் பெண்கள்லாம் என்ன செஞ்சாங்க? போய் கோரிக்கை வைக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய செய்தி என்ன? அந்த காலத்தில் இருந்த நபி தோழர்கள் எல்லாம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு ஆர்வப்பட்டாங்க, சஹாபிய பெண்மணிகளும் எவ்வளவு ஆர்வப்பட்டாங்க. ரெண்டும் நமக்கு இந்த செய்தியில தெரிகிறது. அப்ப அது போன்று நாம என்ன செய்யணும்? மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதற்காக திருமறை குர்ஆன் வசனங்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனைகளை அறிந்து கொள்வதற்கு நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அன்னைக்கு மாதிரி ரொம்ப வேண்டாங்க, நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக. இன்னும் நீங்க பர்டிகுலரா நம்ம சொல்றதா இருந்தா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தோழர் 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க? நாங்கள் இருவரும் முறை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவைக்கு, அந்த சபைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தோம். ஒரு நாள் நான் செல்வேன், ஒரு நாள் என்னுடைய தோழர் செல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாசத்துல 15 நாளுங்க, ஆஃப் மந்த், அரை மாதம் என்ன செய்யறாங்க? உழைப்பதற்கு செல்லுகின்றார்கள். அரை மாதம் 15 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனையை கேட்பதற்கு செல்லுகின்றார்கள். இவர் ஒரு நாள் போனார் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு நாள் போனாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அந்த செய்தியை உள்வாங்கி தன்னுடைய தோழருக்கு சொல்லிவிடுவார். ஏன்னா அவர் வேலைக்கு போயிருப்பார் அன்னைக்கு. அடுத்து அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபைக்கு வருவார். உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து வேலைக்கு போயிருப்பாங்க. அவர் என்னெல்லாம் அந்த செய்திகளை உள்வாங்குகிறாரோ அதை இவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து அவர் சொல்லி கொடுப்பார். எப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட நட்பு பாருங்க, எப்படிப்பட்ட நண்பர்கள் பாருங்க. அப்ப இது மாதிரி நம்மளுடைய நட்பு வட்டத்தையும் நண்பர்கள் வட்டத்தையும் நம்ம அமைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம யோசிக்கணும், நம்ம நண்பரோடு நம்ம சேர்ந்தா நம்ம டைம் வீணாகுதா, வேஸ்டா போதா? ஃபேஸ்புக்கை நோக்கி கூப்பிடுறாரா, வாட்ஸ்அப்பை நோக்கி கூப்பிடுறாரா, இல்ல வீண் பேச்சை பேசுறதுக்கு நம்ம கூப்பிடுறாரா? சுதாரிக்கணும். நம்ம இன்னைக்கு சுதாரிக்காம தான் நிறைய பேருடைய நேரம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வீணாக போய் கொண்டு இருக்கிறது. என்ன? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பேசிட்டு இருக்கிறோம், இதுலயே நிறைய நேரம் வீணாக போய் கொண்டு இருக்கிறது. சந்தோஷமா இருப்பதற்கும் ஜாலியா இருப்பதற்கும் அதுக்கு ஒரு தேவைதான், அது நம்ம மறுக்கல. ஆனா நிறைய நேரங்கள் என்ன செய்யுது? வீணடிக்கப்படுகிறது. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா உமர் ரலியல்லாஹு எந்த அளவுக்கு ஆர்வமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு செல்லக்கூடியவராக இருந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் நம்ம உள்வாங்கி என்ன செய்யணும்? நாமும் மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதற்கு இது போன்ற முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். இதுல இந்த பெண்கள்லாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்டாங்கல்ல, அவங்க தங்களுடைய பிள்ளைகளையும் எப்படி உருவாக்குனாங்க தெரியுமா? இது ரொம்ப முக்கியங்க. நாம முதல்ல மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும், அது அதன் அடிப்படையில் நடக்கணும் அப்படின்னு நம்ம முன் வரும்போது அடுத்த கட்டம் என்ன? நம்மளுடைய பிள்ளையை நோக்கி நம்மளுடைய கவனம் செல்லும். அப்படிதான் அவங்க இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, அனஸ் ரலியல்லாஹு அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிறாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர் இருக்கும்போது அவர் வந்து என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணி செய்கிறார்.
இருந்தாலும் மற்றொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருக்கும்போது அவர் மார்க்கத்தை படித்துக் கொள்வார், மார்க்க விளக்கம் பெற்றவராக அவர் ஆவார். அதனால அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட மார்க்க விளக்கம் பெற்று கிட்டத்தட்ட 2000 சில்ற அளவுக்கு ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம். இப்படி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆசைப்படணும். நாமும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய பிள்ளைகளும் மார்க்க கல்வி அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஃபீல் என்ன தெரியுமா? இயல்பா ஒரு பெற்றோரா இருக்கக்கூடியவங்கள்ட்ட இந்த ஃபீல் இருக்கும். ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், என் புள்ள கை நிறைய சம்பாதிக்கணும், அதற்கு என்னங்க காரணம், பின்புணம் என்ன, பின்னணி என்னன்னு பார்த்தா அவர் சொல்லுவார், நான்லாம் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நான் பட்ட துன்பம், நான் பட்ட துயரம், நான் பட்ட சிரமம் என்னுடைய பிள்ளை பட்டு விடக்கூடாது. சரிதான், அது மாற்று கருத்து இல்லை. இப்படி ஒரு தாய் தான் நினைக்கணும்ல, இப்படி ஒரு தந்தை நினைக்கணும்ல. என்ன நினைக்கணும்? எனக்கு தான் குர்ஆன் ஓத தெரியல, அங்க நினைக்கிறாரு இல்லைங்க, உலகத்துக்கு நினைக்கிறாரு. நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட துன்பம், நான் பட்ட சிரமம் என் புள்ள பற்றக்கூடாது. ஓகே தான், நம்ம மறுப்பதற்கு இல்லை. இதையும் ஃபீல் பண்ணும்ல அவரு. எனக்கு தான் ஓத தெரியாம இருந்துச்சு, அன்னைக்கு காலகட்டத்தில் மார்க்க விழிப்புணர்வு இல்லை, மார்க்கத்தை சரியாக, கொள்கையை சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இல்லை, ஒரு பேச்சாளராக என்னால் உருவாக முடியவில்லை. அப்ப அவர் இப்படி ஃபீல் பண்ணும்ல, என்னுடைய மகனாவது என்னுடைய மகளாவது திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தாயாக இருக்கணும்னு அவர் ஃபீல் பண்ணும்ல. இதானுங்க கரெக்ட், பேலன்ஸ் ஆகும். உலகத்துக்கு விரும்புறோம்ல நம்ம, அது தப்புன்னு சொல்லல. இந்த ஃபீல் இங்கேயும் வரணும்ல. ஏன்? திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையும் மறுமையில வெற்றி பெறணும், அது குறித்து தான் நமக்கு பாடம் நடத்துகிறது. அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா. இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இதைத்தானே சொல்றான் நமக்கு. மற்றதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு வேணும் தான், நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும், சிரமம் இல்லாமல் இருக்கணும், நல்ல உணவு கிடைக்கணும், அதெல்லாம் ஓகே தான். இதை தாண்டி இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய லட்சியமாக எது இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லித்தரானே. இதை நோக்கி நம்ம யோசிக்க வேண்டாமா? நாமும் நம்மளுடைய குடும்பத்தாரும் அல்லாஹ் கெட்டவர்களுக்காக, தீயவர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பு இருக்கிறதே, அதில் சென்று விடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் எச்சரிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவரே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள். ஏன்? அங்க கற்களும் மனிதர்களும் தான் எரிவார்கள். வார்த்தையை கேட்டாலே நமக்கு கலங்குது இல்ல? அங்க இருக்கிறவருடைய நிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். கல் எரியும் அப்படின்னா எப்படிப்பட்ட நெருப்பு. அவன் இதை நாம கவனிக்க தவறிவிடக் கூடாது. இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மள ஒரு பக்கமா இழுக்குங்க, அதற்கென்று ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அல்லாஹ் அப்படிதான் படைத்திருக்கிறான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை தாண்டி நாம ரொம்ப கவனமா என்ன செய்யணும்? செயல்படக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவை? அவ்வப்போது நமக்கு மார்க்க கல்வி தேவை. நாம படித்துக்கொண்டே இருக்க வேண்டும், திருமறை குர்ஆனுடைய தொடர்பிலே நாம இருக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையிலே நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வப்போது நடக்கக்கூடிய மார்க்க சொற்பொழிவுகள், மற்ற நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நேரம் ஒதுக்கி செல்லக்கூடியவர்களாக, நாம் மட்டும் செல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தாரையும் நம்மளுடைய பிள்ளைகளும் அழைத்து செல்லக்கூடிய பழக்கம் நமக்கு வர வேண்டும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அவங்க புலம்புறது நம்ம பார்ப்போம், வேதனையை சொல்லுவாங்க, உள்ள பேச்சை கேட்க மாட்டேங்குது, தோலுக்கு மேல வளர்ந்துருச்சு, ஒரே ஃபேஸ்புக்லயே கிடக்குது, ஒரே வாட்ஸ்அப்லயே கிடக்குது, இன்னும் என்னென்னவோ சொல்றாங்க, இன்ஸ்டாகிராமும் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு, அதுல இருக்கு இதுல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலம் ரொம்ப மோசமான காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. சின்னஞ்சிறிய சிறுமியை கூட விடாம நய பாவிகள் அநியாயமாக அவர்களை நாசப்படுத்தக்கூடிய ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு கவனமா இருக்கணும், நம்மளுடைய பிள்ளைகள் மீது எவ்வளவு அக்கறையோடு நம்ம இருக்கணும். அப்ப அந்த அடிப்படையை நம்ம கொண்டு வரணும். அப்ப நாம நம்மளுடைய பிள்ளைகளை இந்த மார்க்க சபைகளுக்கு அழைத்து செல்லும் போதுதான் அங்க சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு அவங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம இப்படிதான் நடக்கணும், இப்படி நம்ம நடக்கக்கூடாது என்ப அந்த சிந்தனை அவர்களுக்கு வரும். ஆனா பெரும்பாலும் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது தெரியுமா? உலக கல்வி நமக்கு தேவை, அந்த படிப்பு தேவை, அதை மறுக்கல. அதை காரணம் காட்டி மார்க்க கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை, நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு. ஏன்? நம்ம ஸ்கூலுக்கு போகணும்ல, டைம் ஆயிடும்ல, தூங்கிடுவாங்கல்ல,
என்னவோ காரணங்கள் சொல்லப்படுகிறது. இது சரியில்லைங்க. நம்ம பேலன்ஸ் பண்ணி என்ன செய்யணும்? நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கண்டிப்பா நமக்கு கல்வி தேவை, மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி மறுமையில வெற்றி பெறுவதற்கு நமக்கு மார்க்க கல்வி என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நீங்க பல பேரை நம்ம பார்க்கிறோம், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அவங்க இந்த உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம், அதை சார்ந்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வினால் அவங்களுக்கு அந்த அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த மார்க்கத்தின் அடிப்படை கூட தெரியாத ஒரு சூழல் எல்லாம் இருக்கிறது. நமக்கே நம்ம கஷ்டமா தான் இருக்கும். என்னங்க அப்படிலாம் இருக்கா நாட்டில் இருக்கிறது? ஏன் அவங்களும் அந்த அடிப்படையில் வாழலை. அது சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பம் இருப்பாங்கல்ல, அவங்களும் மார்க்க அடிப்படையில் என்ன செய்யல, அதை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அதன் அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை இல்லை. பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க? உலகம் சார்ந்து. அப்ப இது மாதிரி இருந்தால் மறுமையிலே தோல்வியை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலையை அதை நம்ம நினைச்சு பார்க்கணும், அதை ஏற்படுத்தணும். இப்படி போய் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தோல்வி அடைந்து விடக்கூடாது. அதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்றோம். மறுமையில அதாவது அடிப்படையான விஷயங்க, மரணம் அடைந்தவுடன் கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல, நம்மலாம் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருப்போம். உங்களுடைய இறைவன் யார்? உங்களுடைய மார்க்கம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி எடுத்துக்காட்டப்பட்டு உங்களுடைய தூதர் யார் என்றெல்லாம் கேள்வி கேட்கப்படும் என்று நம்ம மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன அந்த செய்திகள்லாம் கேட்டு நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இது கூட தெரியாத நபர்களாக பல பேர் இன்னைக்கு வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்ப நம்மளை தாண்டி மார்க்கத்தை அறியக்கூடிய நம்மை தாண்டி நமக்கும் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டிய அந்த தேவை இருக்கிறது. அதை நம்ம முதல்ல புரியணும். அடுத்து நம்மளுடைய குடும்பத்தாரை நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்மளுடைய பிள்ளைகளை மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். அதை தாண்டி இதை சொல்வதற்கு காரணம் என்ன? சமுதாயத்தில் நிறைய பேர் இன்னைக்கு மார்க்கம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருக்க வேண்டும், அவர்களை தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இந்த ஒரு அடிப்படையும் நம்ம இடத்துல இருக்கிறதா என்று நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்குள்ள தகவல் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, முகநூல்ல மற்ற செய்திகளை நம்ம பார்க்கும்போது, இஸ்லாமிய பெண்கள் உட்பட, இளைஞர்கள் உட்பட, சிறார்கள் உட்பட, இப்படி நடிகர்கள் பின்னால் செல்லக்கூடிய நிகழ்வு என்பது ரொம்ப ஒரு வேதனையை நமக்கு தருகிறது. அப்ப சமுதாயத்திலும் இந்த சூழல் சரியாக வேண்டும். அந்த சமுதாயத்தின் பிரதிபலிப்பு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய குடும்பத்திற்கு வந்துவிடக் கூடாது. அதற்கு என்ன செய்வது? மார்க்க கல்வியை நாமும் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இதை நோக்கி வழிகாட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்களை செய்து அதிகமான நன்மையை செய்து நாளை மறுமையில வெற்றியடையக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.